என் பெயர் சுமதி. எனக்கு கல்யாணமாகி 13 வருடங்கள் கடந்தன. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. என் கணவரோ வேறொரு பெண்ணிடம் தொடர்பில் இருந்தார். ஆரம்பத்தில் இது எனக்கு தெரியாது. ஒரு நாள் நான் துணி துவைக்கும்போது அவரின் சட்டப்பையில் சினிமா டிக்கெட்டுகள் கிடைத்தன. நானும் இதை எடுத்துச் சென்று அவரிடம் எதார்த்தமாக கேட்டேன். "என்ன டிக்கெட்டுங்க இது? நீங்க சினிமாக்கு போனீங்களா என்ன? என்கிட்ட சொல்லவே இல்ல" அப்படின்னு கேட்டேன். அவரு சட்டென்று வந்து என்னை கன்னத்தில் அடித்து விட்டார். என் பிள்ளை பயத்தில் ஓடி வந்து என்னை கட்டி அணைத்துக் கொண்டு, "அம்மா, அம்மா என்னம்மா ஆச்சு?" என்று கேட்டான். நானும், "ஒண்ணுமில்லம்மா, இங்க வா" அப்படின்ட்டு அவளை கட்டி அணைத்துக் கொண்டேன். பிள்ளை மனசு கஷ்டப்படக்கூடாது என்று அமைதியா இருந்துட்டேன். எதுவும் சண்டை போடவே இல்ல. இவர் சட்டைய வாங்கிவிட்டு வெளியே கிளம்பி போயிட்டாரு. அன்று போனவரு 6 மாசம் ஆச்சு. இன்னும் வீடு திரும்பவே இல்ல. நானும் என் பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என் அம்மா என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. என் அம்மா வீட்ல என் அம்மா மட்டும்தான். என் தம்பி வெளிநாட்டுல இருக்கான். என் தம்பி ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டான். தேவையானது அனைத்தையும் வாங்கி கொடுத்தான். நான் என் கணவருடைய நினைப்பில் பித்து பிடித்தது போல் தினம் தினம் அழுது அழுது என்னை நானே வற்புறுத்திக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் திடீரென்று என் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அவர்களை பார்த்த டாக்டர் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் லாஸ்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டாரு. என் அம்மாக்கு தம்பிய சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. நாங்களும் திருமண ஏற்பாட பண்ணுனோம். என் தம்பியும் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டான். இன்னும் திருமணமாக 20 நாட்கள் தான் இருக்கு. திடீரென்று அன்று இரவு எங்க அம்மா இறந்துட்டாங்க. என் தம்பி, ஐயோ! நான் அனாதை ஆயிட்டேனே! ஏன் அம்மா என்னை விட்டு போன? இந்த பாவி கல்லன கூட பார்க்க முடியாதா என்று அழுகிறான். என்னால் அவனின் அழுகைக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை. நானும் அழுது கொண்டே அம்மாவின் காலடியில் உட்கார்ந்து விட்டேன். இனி நமக்கு யாரும் கதி இல்லை என்று நினைத்துக் கொண்டேன். எல்லா காரியமும் நடந்து முடிந்து விட்டது. 20 நாட்களுக்கு பிறகு கல்யாணமும் செய்கிறோம். தம்பி கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டான். தம்பி பொண்டாட்டியும் அவளுடைய சுயரூபம் காட்ட ஆரம்பித்தாள். என்னையும் என் மகளையும் துன்புறுத்தினாள். வேலைக்காரியை நிறுத்திவிட்டு என் குழந்தைய பார்த்து, "ஏய், போயிட்டு பெருக்கி பாத்திரம் கழுவு போ" என்று மிரட்டினாள். நானும், "அம்மா, நான் தான் எல்லா வேலையும் செய்றேன்ல. அதுக்கப்புறம் ஏம்மா என் குழந்தைய கஷ்டப்படுத்துற?" அப்படின்னு கேட்டேன். அன்றிலிருந்து தினமும் சமைத்து, வீடு கூட்டி, துணி துவைத்து அனைத்தையும் பண்ணல. என் தம்பி ஒரு வார்த்தை கூட கேட்கல. என் மனசு கேட்காம ஒரு நாள் இருந்து கால் பண்ணி, இந்த மாதிரிலாம் உன் பொண்டாட்டி பண்றாப்பான்னு சொன்னேன். அவன், "என் பொண்டாட்டி சொல்ற மாரி கேளு. இல்ல கிளம்பி போயிட்டே இரு. என்னால உங்க 2 பேர் நடுவுலயும் மாட்டிக்க முடியல. அப்புறம் இன்னொரு விஷயம், அடுத்த மாசத்துல இருந்து தபால்ல என் பொண்டாட்டி பேர்ல தான் அனுப்புவேன். வீட்டோட முழு நிர்வாகமும் அவ தான் பண்ணுவா. எனக்கு வேலை இருக்கு. நான் கால் கட் பண்றேன்" அப்படின்னு வச்சுட்டேன். நானும் நடு ரோட்டிலேயே அழுதுட்டு, கட்டண உறவு சரியில்ல. அம்மா, அப்பாவும் இல்ல. அனாதையா இருக்கேன் நானும் என் குழந்தையும். ஊரு முழுக்க உறவுக்காரங்க. தெருவுல அக்கா, அண்ணா, பெரியம்மா எல்லாரும் இருக்காங்க. ஆனா என்கிட்ட காசு இல்ல என்று யாரு கண்ணுக்கும் எங்களின் வலி தெரியவே இல்ல. மறுநாள் காலையில் என் குழந்தை ஸ்கூலுக்கு போறா. காலை சாப்பாட்டு எதுவுமே இல்ல. என் தம்பி பொண்டாட்டி இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். வீட்ல அரிசி, பருப்பு எதுவுமே இல்ல. நான் என் பொண்ணுக்கு ரூ. 3 பிஸ்கட் வாங்கி கொடுத்து சாப்பிட வைத்து அனுப்பிட்டேன். இவள் 11 மணிக்கு அடுப்பங்கரைக்கு வந்து ஒரே ஒரு சேமியா பாக்கெட் வாங்கிட்டு வந்து சமைச்சு, அவளே சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தையும் தொடச்சு வச்சுட்டா. உள்ள போய் டிவி பார்த்துக்கிட்டே படுத்துட்டா. மணி 12 ஆச்சு. என் புள்ள ஸ்கூல்ல இருந்து மதிய சாப்பாடு சாப்பிடுறதுக்காக வந்துட்டா. அப்பவும் வீட்ல எதுவுமே இல்ல. என் குழந்தை என் முகத்த பார்க்கிறாள். நான் கண்ணீருடன் இருக்கிறேன். "அம்மா, அழாதேம்மா. எனக்கு பசிக்கல" அப்படி என்று சொல்லிட்டு கிளம்பிட்டா. நானும் இன்னொரு பிஸ்கட் பாக்கெட் அவள் கையில் கொடுத்து, "இத கண்டிப்பா அம்மா சமைச்சு வச்சிருவேன். நீ போயிட்டு வாம்மா" அப்படின்னு அனுப்பி வைத்தேன். அங்க இங்கன்னு வச்சிருந்த எல்லா சில்லற காசுகளையும் பொறுக்கி, மளிகை கடை அண்ணா கிட்ட ரூ. 10க்கு அரிசி, ரூ. 10க்கு காய்கறி வாங்கிட்டு வந்து என் பிள்ளைங்களுக்கு சமைத்து வைத்தேன். நானும் என் பிள்ளை இரவு சாப்பாடு சாப்பிட்டோம். மறுநாளும் அதே பாடு. என் குழந்தை பட்னியா இருந்தாள். நானும் வெட்கத்தை விட்டு அவளிடம் கேட்டேன். "குழந்தை பட்னியா இருக்கு. சமைப்பதற்கு ஏதாவது குடு" என்று. அவளோ, "ஏன், உன் புருஷன் இல்லையா என்ன? போய் அவன்ட்ட கேளு. என் புருஷன் எனக்கு மட்டும் தான் காசு அனுப்பியிருக்கான். உங்களுக்கெல்லாம் ஆக்கி போடுறதுக்கல்ல"
அப்படின்னு பேசிவிட்டாள். நான் என் அழுகையை மறைத்துக் கொண்டே என் குழந்தையை பார்த்து, என் செல்லமே, அம்மா ரூ. 3 தரேன். போயிட்டு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி சாப்பிட்டு போம்மா. நான் உனக்கு இரவு சாப்பாடு சமைத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என் குழந்தை பசி முகத்தில் தெரிகிறது. என் குழந்தையோ சரிம்மா என்று திரும்பினாள். அப்போது என் தோழி வீட்டுக்கு வந்தாள். அவளை பார்த்ததும் என் கண்ணில் இருந்து கண்ணீர் மளமள என்று வந்தது. என் தோழி என் குழந்தையை வீட்டிற்கு அழைத்துச் சென்று சாப்பாடு கொடுத்தாள். என்னிடம் பேசினாள். நீ 12வது வரைக்கும் படிச்சிருக்க. உன் ஸ்கூல்ல இப்போ எல்கேஜி, யுகேஜி டீச்சருக்கு ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. நீ வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுடி. இந்த மாதிரி நீ கஷ்டப்படாத மத்தவங்க கிட்ட இருந்துட்டு. நானும் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அனுபவமே இல்ல. எப்படி வரணும்? என்ன பண்ணணும்? எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னேன். என் தோழியோ, நீ இன்டர்வியூ மட்டும் வந்து அட்டென்ட் பண்ணுடி. மத்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு தைரியம் கொடுத்தா. நானும் மறுநாள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு போனேன். அங்க போயிட்டு செலக்டும் ஆயிட்டேன். என்னுடைய சம்பளம் ரூ. 2400. நான் உடனே வீட்டுக்கு வந்து பக்கத்து தெருவில் ஒரு வீடு பார்த்து ரூ. 1000 அட்வான்ஸும் கொடுத்து வச்சிருந்தேன். ரூ. 700 அந்த வீட்டுக்கு வாடகை. நானும் என் பொண்ணும் இப்போ அந்த வீட்ல தான் சந்தோஷமாக இருக்கிறோம். இது கற்பனை அல்ல. என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான கதை. என் அம்மாவின் கதையை தான் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த குழந்தை நான் தான். இந்த கதை தொடர்ச்சியாக அடுத்த வாரம் நான் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் தோழி நிலா. நன்றி.